வணக்கம். நான் தான் உங்க சௌமியா. இன்னைக்கு வந்து டே 2. ஆக்சுவலா நேத்து வீடியோ போட முடியல. கொஞ்சம் ஒர்க் அதிகமா இருந்ததுனால எடிட் பண்ணுறதுக்கு டைம் செட் ஆகல. அதனால தான். அண்ட் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா, காலையில வாக்கிங் எழுந்து போக முடியல. ஃபர்ஸ்ட்டு டே வந்து நம்ம எப்படியாச்சும் எழுந்துருவோம். 2வது நாள் இந்த மாரி தான் உடம்பு வந்து ரொம்ப டயர்டாக இருக்கிற மாரி இருக்கும். தூக்கத்தை விட்டு நம்மளால எழுந்திருக்க முடியாது. பட் ஆனால் ஒரு 2, 3 நாள் நீங்கள் அதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அண்ட் காலையில் எப்பயும் போல் சீக்கிரமாக எழுந்து ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து எல்லா டேவும் ஸ்டார்ட் ஆகுது இப்போலாம். அதனால் ஈவினிங் போல் பூ வாங்கிட்டு வந்து வச்சுடுவேன். ஸோ பூ எவ்வளோ வாங்குறேன் என்னன்றதெல்லாம் அடுத்த வர வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன். ஏன்னா ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க அதுக்காக. அண்ட் கமெண்ட்ஸுக்கு ரிப்ளை கொடுக்க முடியல, சாரி. ஆனால் கண்டிப்பாக நான் கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் படிச்சுட்டு தான் இருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நீங்கள் என்னெல்லாம் கேட்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நான் வீடியோவும் கொடுத்துட்றேன். அண்ட் எல்லா பூவையும் எல்லாத்தையும் போடுறதுக்கு எனக்கு ஒரு 1 ஹவர் ஆகும். ஸோ ஃபோனை வச்சுக்கிட்டு நான் பூலாம் டெக்கரேட் பண்ணேன் அப்படின்னா ரொம்ப லேட் ஆகிடும். அதனால தான் எல்லாத்தையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நான் வீடியோ எடுக்கிறேன். ஸோ அதுவுமே கேட்டிருந்தாங்க, நீங்கள் எப்படி வைக்கிறீங்க, என்னெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லுங்கள் அப்படின்ட்டு. ஸோ அதையும் நான் வந்து சொல்கிறேன். பூ எல்லாத்தையும் வச்சு முடிச்சுட்டு மீதி இருக்கிற பூ எல்லாத்தையுமே கட்டி சாமிக்கு வந்து போட்டுட்டேன். அண்ட் ஃபோட்டோ ஃப்ரேமில் நிறையா பூ போடுறது எனக்கு பிடிக்கும். அதனால் நான் அதுக்கு ஃபர்ஸ்ட் அதெல்லாம் பண்ணிவிடுவேன். அண்ட் ஏதாவது ஒரு 2-3 கலரை சூஸ் பண்ணி அப்படி தான் ஃப்ளார்ஸ் வந்து வைப்பேன். ஒரு நாளைக்கு ரெட்டு, எல்லோ, ஒரு ஒயிட்டு, ரெட்டு அந்த மாதிரி கலந்து கலந்து வைக்கும்போது அழகாக இருக்கும். அண்ட் அன்னைக்கு சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நம்மளோட டே வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அண்ட் கட்டின பூ இருந்தால் அதையும் போட்டுடுவேன். அண்ட் பழம் இருந்ததுன்னா அதை வச்சு படைச்சு முடிச்சிடுவேன். அண்ட் சாமி வச்சுருக்கீங்க அப்படின்னா காலையில் ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் வைக்கணும்னு சொல்லுவாங்க. ஸோ கண்டிப்பாக வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு எம்டி ஸ்டொமக்கில் தண்ணி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் லெமன் வாட்டர் தான் குடிச்சிட்டோம். ஸோ குடிச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் எதுவும் சாப்பிடல. அன்னைக்கு வந்து அமாவாசை இருந்துச்சு. அம்மா வந்து படைச்சிட்டு அவங்க வந்து சாப்பிட வீட்டுக்கு வர சொல்லிட்டு காலையில் எதுவும் சாப்பிடல. லெமன் வாட்டர் மட்டும் குடிச்சிட்டு ஏதாவது ஃப்ரூட்ஸ் இருந்துச்சுன்னா எடுத்துப்பேன். சப்போஸ் அதுவும் இல்லை, எனக்கு டைம் ஆகுது, ஏதாவது வேலையாக வெளியே போகிறேன் அப்படின்னா அதையுமே வந்து ஸ்கிப் பண்ணிப்பேன். வெளியே போகும்போது கண்டிப்பாக வாட்டர் பாட்டிலோடு போங்க. ஏன்னா அந்த லைட்டாக பசின்னு ஒரு விஷயம் வரும்ல. ஸோ அப்போ வந்து நமக்கு ஏதாச்சும் சாப்பிட்ணுன்னு தோணும். அதனால தான். அண்ட் வெயில் செம்ம வெயில். ஸோ வெளியே போகிறத முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணுறது நல்லது. அண்டு ஸோ வெளியே போய் தான் ஆகணுன்ற பட்சத்தில் கேப்பு அப்படி இல்லைன்னா ஸ்கின் கேரை கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஸோ சன்ஸ்க்ரீன் போட்டுட்டு வெளியே போங்க. அதுவும் 30+ ஆகிட்டோம் அப்படின்னா ஸோ கண்டிப்பாக ஸ்கின் கேர் பண்ணுறது அவசியம். ஸோ அதுக்காக தான். அண்ட் வெளியே கொஞ்சம் வேலை இருந்தது, அது எல்லாத்தையும் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரவும் கரெக்டாக வந்து படைச்சி முடிச்சாச்சு. அண்ட் அமாவாசைக்கு சாம்பார், அப்பளம், வடை, உருளைக்கிழங்கு பொரியல், ஸோ இந்த மாதிரி தான் இருந்துச்சு. சரி, ஓகேன்னு அப்படியே வந்து அம்மா வீட்டிலே உட்காந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் மற்ற வேலையெல்லாம் இருக்கும்ல, ஆர்டர்ஸ் எடுக்கிறது, எழுதுறது, அந்த மாதிரி வேலை எல்லாமே அப்படியே ரொட்டீன் வைஸ் போயிட்டே இருந்தது. அண்ட் ஹெல்தி லைஃப் ஸ்டைலுக்குள்ளே ஃபாஸ்ட்டு மூவ் ஆகிறதுல ஃபுட்டை வந்து கண்ட்ரோலில் கொண்டு வரணும். அண்ட் முடிஞ்ச அளவுக்கு வீட்டிலே சமைச்சு சாப்பிட்ணும். அதுதான் ஃபஸ்ட்டு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது அதுதான். ஸோ ஹெல்தி தானேன்னு வெளியே வாங்கி சாப்பிடக்கூடாது, அதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் ஈவினிங் போல் கொஞ்சம் லைட்டாக பசி எடுக்கும்ல, ஸோ அந்த நேரத்தில் ஏதாவது ஒரு ஃப்ரூட் சாப்பிட்டா நல்லாயிருக்கும். அண்ட் சீட்ஸ் சாப்பிட்றீங்க அப்படின்னா சீட்ஸை லைட்டாக ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிட்ணும். அப்போ தான் அந்த டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். கொஞ்சம் க்ரன்ச்சியாகவும் இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் வந்து சீட்ஸ்லாம் சாப்பிட போகிறீங்கன்னா அப்படியே சாப்பிட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு மாதிரி இருக்கும். அதுக்காக தான் இன்றைக்கி நான் வந்து பம்கின் சீட்ஸ் தான் எடுத்திருந்தேன். அதை லைட்டாக ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அப்படியே ஏதாவது ஒரு ஃப்ரூட்ஸ் மேலே போட்டு சாப்பிட்லாம். அண்ட் ஃப்ரூட்ஸோட சீட்ஸ் வந்து எந்த ஃப்ரூட்ஸ் நல்லாயிருக்கும் அப்படின்னா பப்பாயாவோட சன்ஃப்ளவர் சீட்ஸ் போட்டு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட் சூப்பராக இருக்கும். அண்ட் மாதுளம்பழத்தோட சன்ஃப்ளவர் சீட்ஸ் சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அண்ட் சியா சீட்ஸ், சப்ஜா சீட்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் ஓவர் நைட் சோக் பண்ணிவிட்டு சாப்பிட்டிங்கனாலும் நல்லாயிருக்கும். ஸோ அந்த மாதிரி பண்ணுங்கள். லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிட்டு கொஞ்சம் லைட்டாக வெடிக்க ஆரம்பிக்கும். அந்த நேரத்தில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த சீட்ஸை அப்படியே நீங்கள் ஃப்ரூட்ஸோடு மிக்ஸ் பண்ணி சாப்பிடலாம். ஸோ அவ்வளோதான். அண்ட் ஈவினிங் டைமில் சும்மா லைட்டாக சாப்பிட்ணும் போல் உங்களுக்கு ஏதாச்சும் தோணுச்சுன்னா ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இதோட பிளாக் காஃபி இருந்தால் நல்லாயிருக்கும். பட் ஆனால் இதுவே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் வெளியே நின்று வேடிக்கை பார்த்துட்டே அப்படியே இந்த சாப்பிட்டு முடிச்சாச்சு. அண்ட் சாப்பிட்டுக்கிட்டே மற்ற வேலை எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருந்தோம். ஸோ பேக்கிங் போடுறது, ஆர்டர்ஸ் எழுதுறது, அது எல்லாமே. ஸோ நாளையில் இருந்து, அதாவது April 1 April 15 வரைக்கும் ஃப்ரீ ஷிப்பிங் இருக்குது. சப்போஸ் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அப்படி ஏதாச்சும் ப்ராடக்ட் வாங்கணும்னு பார்த்து வச்சுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வாங்கிக்கோங்க. ஸோ குரூப்போட லிங்க் அதுக்கப்புறம் இன்ஸ்டா பேஜோட லிங்க்கையும் நான் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணி வைக்கிறேன். ஸோ வேணும்னா நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் நைட்டு போல் ஃபோட்டோ ஆர்டர்ஸ் எல்லாமே இருந்தது. ஸோ அதோட பேக்கிங், அது ரெடி பண்ணுற இடம், ஸோ அதெல்லாம் போய் பார்த்துட்டு அங்கே என்ன எல்லாம் ரெடி ஆகிடுச்சா அப்படின்னு செக் பண்ணணும். ஸோ அதுக்காக ஈவினிங் போல் ஒரு நைட் 7 o'clock மேலே தான் கிளம்பியிருந்தோம். ஸோ போயிட்டு ஒரு சின்னதாக ஒரு காஃபி, ஸோ டீ காஃபியை விட முடியல அப்படின்னா ரொம்ப கஷ்டம்தான். பட் ஆனால் எப்போயாச்சும் லைட்டாக குடிக்கணும்னு தோணுச்சுன்னா குடிங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ லைட்டாக குடிச்சிங்கன்னா பெட்டர். ஸோ
பாண்டிச்சேரியில் கேபிஎஸ்ல காஃபி சூப்பராக இருக்கும். ஸோ அங்கே தான் ஒரு காஃபியை மட்டும் லைட்டாக குடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஃபோட்டோஸ் எல்லாம் ஆர்டர் கொடுத்துருந்தோம். அது எல்லாமே ரெடி ஆயிடுச்சான்னு பார்க்கறதுக்காக போயிருந்தோம். அண்ட் ஒருத்தவங்க வந்து பார்த்திங்கன்னா 5 சாமியை தனித்தனி ஃபோட்டோ ஃப்ரேமாக கேட்டிருந்தாங்க. ஸோ அதோட ப்ரிப்ரேஷன் தான் இது. அதாவது இந்த மாதிரி தனியாக வச்சுட்டிங்க அப்படின்னா சாமி ஒன்று ஒன்று எடுத்து படைக்கும் போது நீங்கள் அந்த ஃபோட்டோவை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ திரும்ப எடுத்து மாட்டி வச்சிடலாம். இந்த 5 ஃபோட்டோவை தனித்தனியாக வைக்கிறதுல இது ஒரு முக்கியமான விஷயம். ஸோ நம்ம வீட்டிலலாம் இது 5யும் சேர்த்தா மாதிரி வச்சுருப்பாங்க. நம்ம ஏதாவது ஒரு படம் வச்சு படைக்கணும், இல்லை முருகருக்காக படைக்கிறோம் அப்படின்னா தனியாக எடுக்க முடியாது. ஆனால் இந்த மாதிரி நீங்கள் தனித்தனியாக வாங்கிட்டீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் எதெல்லாம் படைக்கணும்னு தோணுதோ அந்த டைமில் நீங்கள் அதை வச்சு படைச்சிக்கலாம். ஸோ அந்த ஐடியாஸும் நீங்கள் ஃபாலோ பண்ண முடிஞ்சால் ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் அங்கே எல்லாமே முடிச்சுட்டு பேக்கிங் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ நான் வீட்டுக்கு வந்ததும் அம்மா வந்து பாப்பாவுக்கு வந்து சாப்பாடெலாம் கொடுத்துட்டு தூங்க வைக்கிற டைம் தான். ஸோ அவ்வளோதான். அண்ட் அவங்களாம் இருக்கிறதுனால மேபி நமக்கு ஒரு சப்போர்ட் இருக்குது. சீரியஸாக அவங்களாம் இல்லை அப்படின்னா ஸோ தன்யாவை வச்சுக்கிட்டே எல்லாமே பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அண்ட் அவங்கக்கிட்ட விட்டுட்டு போயிடுவேன். அவங்களே பார்த்துப்பாங்க, சாப்பாடெலாம் கொடுத்துருவாங்க. ஸோ அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லாததுனால தான் நம்மளால் ஃப்ரீயாக ஒரு ஒர்க்கை பண்ண முடியுது. சீரியஸாக சொல்லணும். அதுதான் ஒருத்தவங்களால் எந்த ஒரு டென்ஷனும் இல்லாமல் ஒரு வேலையை கரெக்டாக செய்யணும் அப்படின்னா கண்டிப்பாக சப்போர்ட் வேணும். சப்போர்ட் இல்லைன்னா சீரியஸாக பண்ணவே முடியாது. ஸோ அவள் வந்து அங்கேயே சாப்பிட்டுட்டு அங்கேயே தூங்கிடுறேன்னு சொன்னதுனால சரி ஓகே அப்படின்ட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டேன். ஸோ காஃபி மட்டும் குடிச்சதுனால அப்படியே ஸ்கிப் பண்ணிவிட்டு ஸோ நெக்ஸ்ட் டேக்கு வந்து ப்ரிப்பரேஷன் ஒர்க்கு. ஸோ இதெல்லாம் வந்து பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. சரி ஓகே இப்போ எடுத்து பண்ணலாம் அப்படின்றதுக்காக ஸோ ட்ரைபேட் எடுத்து நான் வீடியோ எடுக்க வச்சதே வந்து ஒரு 5-6 months ஆகிடுச்சு. ஸோ இப்போ தான் திரும்ப அதெல்லாம் எடுத்து வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிருக்கேன். காலையில் சாமி படைக்கிறதுக்கு ஏதாச்சும் ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி வச்சு படைக்கணும் அப்படின்றதுனால இன்றைக்கி நான் வந்து பச்சை பட்டாணி தான் எடுத்திருந்தேன். அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 2 தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சுடுங்க. காலையில் எடுத்து ஒரு 2-3 விசில் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சாமிக்கு படைச்சிட்டு நம்மளும் பிரேக்ஃபாஸ்ட் அதை சாப்பிடலாம் அப்படின்றது தான் பிளான். சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு அதை வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். அண்ட் ஓவர் நைட் ஓட்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னா நைட்டு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிங்கன்னா தான் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் அதையுமே ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். அண்ட் அதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சப்ஜா சீட்ஸ், சியா சீட்ஸ் அப்படி இல்லைனா ஏதாவது ஒன்று கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸ்வீட்னஸ்க்கு நீங்கள் டேட்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க, அதான் பெட்டராக இருக்கும். அண்ட் காலையில் தூங்கி எழுந்ததும் எம்டி ஸ்டொமக்கில் ஏதாச்சும் ஒரு வாட்டர் மாதிரி எடுத்துக்கிட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால வெந்தயம் ஆட் பண்ணி அது கூட வந்து ட்ரை கிரேப்ஸ் அது ஒரு 10 ஸோ போட்டுட்டு வச்சுட்டு காலையில் தூங்கி எழுந்து வாக்கிங்லாம் போகிறீங்கன்னா போயிட்டு வந்துட்டும் சாப்பிட்லாம், இல்லை சாப்பிட்டுட்டும் வாக்கிங் போகலாம். அது யுவர் சாய்ஸ். ஸோ அதனால் அது வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ தண்ணி கொஞ்சமாக வச்சு ஒரு கொஞ்சமாக வெந்தயம் அண்ட் 10 ட்ரை கிரேப்ஸ் மட்டும் போட்டிங்கன்னா போதும். ஸோ அந்த கருப்பு காஞ்ச திராட்சையோ அந்த சாப்பிட்றது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இதை வந்து எனக்கு ஒரு டாக்டர் தான் அட்வைஸ் பண்ணாங்க தன்யா பிறக்கிறதுக்கு முன்னாடி. ஸோ அதனால் அதை நான் வந்து எப்போல்லாம் ஃபாலோ பண்ண முடியுமோ அப்போல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிவிடுவேன். ஸோ அதுக்காக தான். அண்ட் ஓவர் நைட் ஓட்ஸ் ரெடி பண்ணுறதுக்காக ஓட்ஸ் வாங்கியிருக்கேன். ஓட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளேவர் எதுவும் இல்லாமல் அண்ட் எந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸும் இல்லாமல் வாங்கிக்கோங்க, அதுதான் நல்லது. ஸோ ப்ளைன் ஓட்ஸாக எடுத்து அதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அதை ஆட் பண்ணதுக்கப்புறமா நான் வந்து சியா சீட்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன் 1 ஸ்பூன் அளவுக்கு. ஸோ அது வந்து ஒரு மாதிரி நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. அதுக்காகவும் ஒரு 3 டேட்ஸை சீட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது கூட நான் வந்து டோன்டு மில்க் எடுத்திருக்கேன். சப்போஸ் உங்ககிட்ட டோன்டு மில்க் இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மல் மில்க் எடுத்துக்கிட்டாலே ஓகே தான். ஸோ இதை போட்டுட்டு அது நல்லா சோக் ஆகிற அளவுக்கு விட்டுடுங்க. ஸோ அதுக்கப்புறம் அதை அப்படியே எடுத்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் அப்படி இல்லைனா நைட்டுக்கு கூட நீங்கள் இதை வந்து உங்களோட டின்னர் அப்படி இல்லைனா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான். இந்த ப்ரிப்பரேஷன் எல்லாமே முடிஞ்சிருச்சுன்னா இன்றைக்கி டே வந்து கம்ப்ளீட்டட். ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு நாளை வந்து எவ்வளோ புஷ் பண்ணி கம்ப்ளீட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு ஒரு ஃபியூ வீக்ஸ் வந்து அப்படி தான் இருக்கும், ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்கிற மாதிரியே இருக்கும். அதுக்கப்புறம் அது ஆட்டோமேட்டிக்காக பழகிடும், அவ்வளோதான். அண்ட் ஆல்மோஸ்ட் கிச்சன் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு போய் தூங்க வேண்டியதான். ஸோ இந்த vlog உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ கடைசி வரைக்கும் பார்த்த எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச். ஏதாவது டவுட்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட்டில் கேளுங்க. அண்ட் ஏதாவது ப்ராடக்ட்டை பற்றி இன்ஃபர்மேஷன் வேணும்னா வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன், அதையும் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.